கோவையில் தங்கும் விடுதிக்கு லீஸுக்கு தருவதாக கூறி ஆடிட்டரை ஏமாற்றி 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைவர் வானப்பெண்ணை தேடி வருகின்றனர். கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்தவர் ஆடிட்டர் வின்சில் ஆசர்ஸ் போஸ். இவர் தனது முகநூல் பக்கத்தில் தங்கும் விடுதி லீஸுக்கு வேண்டும் என்று விளம்பரம் செய்திருந்தார். இதனை பார்த்து தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிருந்தா என்ற பெண் ஆடிட்டரை வின்சில் ஆசர்ஸ் போஸை தொடர்பு கொண்டு தேனியில் விடுதி லீஸுக்கு இருப்பதாகவும் 10 லட்சம் ரூபாய் தயார் செய்யும்படியும் கூறியுள்ளார். ஆடிட்டர் வின்சில் ஆசர்ஸ் பணம் தயார் செய்த போது தகவல் தெரிவித்த போது தனது நண்பர்கள் 3 பேருடன் தேனிக்கு வருமாறு பிருந்தா தெரிவித்துள்ளார். அதன்படி ஆடிட்டர் பிருந்தாவின் நண்பர்கள் 3 பேருடன் கோவையிலிருந்து தேனிக்கு காரில் சென்றுள்ளார். பிருந்தாவின் நண்பர்கள் 3 பேரும் வழியில் ஆடிட்டரை மிரட்டி 10 லட்சம் ரூபாயையும் 4.5 பவுன் தங்கச்சங்கிலியையும் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்த ஆடிட்டர் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவையைச் சேர்ந்த விஷ்ணு, அஸ்வின், ஜென்சன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2,99,000 ரூபாய், 4.5 சவரன் தங்கச்சங்கிலி, செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் பின்னர் 3 பேரையும் சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள பிருந்தாவை போலீசார் தேடி வருகின்றனர்.